ஜூலை மாதத்தின் அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது இந்த ஆண்டு அதிகமா பதிவாகியிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த உருவாகி வரக்கூடிய அந்த சூப்பர் எல்னினோ அதன் தாக்கத்தினால இப்ப ஆகஸ்ட் மாதமே எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கோடைக்காலம் போன்ற வெப்பநிலை உயர்வது, தமிழகத்தின் பல பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கும். இந்த எல்னினோ உச்சபட்ச தீவிரத்தை வரக்கூடிய 2026 நவம்பர்ல அடைந்து இதோட 2ஆம் கட்ட தாக்கம் எப்படி இருக்கும்னா, அந்த நவம்பர் மாதம் சூப்பர் எல்னினோ உச்சத்தை தொடும்போது அதே மாதிரி சூப்பர் எல்னினோ தாக்கம்னா பார்த்தீங்கன்னா ஜனவரி 2027 சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுன்ற மாதிரி சொல்றாங்க. 5 months ஃபுல்லாக சம்மர்லேயே இருக்கும் இல்லையா? அப்போ எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion'a Premium Dates. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டெல்டா வெதர்மேன் ஏமச்சந்திரன் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சென்னையில் பல சில இடங்களில் பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சார். முக்கியமாக பார்த்தோம்னா இரவு நேரத்தில் அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மழை பெய்ய என்ன காரணமா இருக்கு? அடுத்த சில நாட்களில் மழைகள் பெய்ய வாய்ப்புகள் இருக்கா? குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் கேரளா கர்நாடகாவில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இல்லாமல் இருந்துச்சு. ஜூலை 31ஆம் தேதி, ஆகஸ்ட் 1, 2 ஆகிய தேதிகளில் தான் கேரளா கர்நாடகாவில் பரவலான தென்மேற்கு பருவமழை பதிவானுச்சு. இந்த பருவமழை அங்கு குறைய தொடங்கிட்டு, அப்படி கேரளா கர்நாடகாவில் குறையும் போது அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதமான காற்று தமிழகத்தை நோக்கி மேற்கு திசை காற்றா வருகை தந்திருக்கு. இதே சமயத்தில் நமக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருக்குது. அதே போல் கடல் சார்ந்த அலைவுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாத பகல் நேரத்தில் நல்ல வெப்பநிலையும் காணப்பட்டுருக்கு. இந்த பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தினால மேலெழும்பக்கூடிய வெப்பமான காற்று மற்றும் ஈரப்பதமான மேற்கு காற்று, கடல் காற்று மாலை நேரத்தில் உள்நுழைந்து வெப்பச்சலன இடிமலை தான் கொடுத்துட்ருக்கு. குறிப்பாக நமக்கு கடந்த 2 நாட்களாக சென்னையில் கனமழையை பார்த்தோம். சென்னை மட்டுமல்லாத பிற மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் இதுவரைக்கும் டெல்டாவில் பெரிதாக மழை பதிவாகாத இடங்கள்லையும் மழை பதிவாகியிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தளவுக்கு அடுத்த 2-3 நாட்களில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இருக்கும். மாலை இரவு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பரவலான மழை என்பது வடகோடி மாவட்டங்கள், அந்த சென்னை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. கனமழைக்கோ இல்லை கடந்த 2 நாட்கள், இப்போ நேற்றைய தினமே பார்த்தோன்னா வலசரவாக்கம்லாம் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவானுச்சு. அது போன்ற மழைக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா இப்போ கேரளாலையும் மழை குறைந்துருச்சு, நமக்கு ஈரப்பதமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதன் காரணமாக ஆங்காங்கே இரவு நேரத்தில் மழை இருக்கும். ஆனால் பரவலான கனமழை அல்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது குறைவு. 1991 பதிவான வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 3 தசாப்தங்களுக்கு அப்புறம் ஜூலை 2026 வெப்பநிலை பதிவாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க சார். இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஜூலை மாதத்தை வெப்பநிலை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு மதுரையாக இருக்கட்டும் அல்லது சென்னை போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை பதிவானுச்சு. தொண்டியில் வரலாறு காணாத அளவுக்கு ஜூலையின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவானுச்சு. இது போன்று பல இடங்கள்லையும் ஜூலை மாதத்தின் அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது இந்த ஆண்டு அதிகமாக பதிவாகியிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த உருவாகி வரக்கூடிய அந்த சூப்பர் எல்னினோ அதன் தாக்கத்தினால நீடித்த கோடை காலத்தின் தாக்கம்ங்கிறது அக்டோபர் முதல் வாரம் வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமாக தான் நமக்கு ஜூலை மாதத்துல அந்த வெப்பநிலைங்கிறது அதிகரித்து காணப்பட்டது. இப்போ ஆகஸ்ட் மாதமே எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கோடை காலம் போன்ற வெப்பநிலை உயர்வது, தமிழகத்தின் பல பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கும். மீண்டும் 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாவதற்கெல்லாம் ஆகஸ்ட் 3வது 4வது வாரங்களில் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில கருத்துக்கள் எப்படி முன்வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெஞ்சிடுச்சு, அதனால வடகிழக்கு பருவமழை குறைவாக தான் பெய்யுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெஞ்சிடுச்சா இல்லை எப்படி சார் பெஞ்சிருக்கு நினைக்கிறீங்க? இல்லை, தென்மேற்கு பருவமழை நாடு அளவில் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கிட்டத்தட்ட இயல்பை விட குறைவான அளவில் தான் பதிவாகியிருக்கு. அதே போல் இப்போ ஒரு சில இடங்களில் குறுகிய காலத்தில் அதீத மழை பதிவாகியிருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு குஜராத் மாநிலத்தில் பார்த்தோம்னா ஒரு 24 மணி நேரத்தில் 120 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு. ஆனால் குஜராத் மாநிலத்தின் ஒட்டுமொத்த மழை அளவு எடுத்து பார்த்தா இயல்பை விட குறைவாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா,
பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாகவும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குறுகிய காலத்தில் அதீத மழையும் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக ஒரு புறம் சில மாநிலங்களில் இந்த அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதே மாநிலங்களில் ஒட்டுமொத்த மழையளவு இயல்பை விட குறைவாகவும் இருக்கு. சில பகுதிகளில் மழைப்பொழிவு சீரா இல்லாததும் பார்க்க முடியுது. இது இந்த எல்லினோவின் தாக்கத்திலேயே இப்படிதான் இருக்கும். இது நமக்கு இந்தியான்னு இல்லை, உலக அளவிலேயே நீண்ட நாட்கள் வறட்சியான நாட்களாகவும் வெப்பமான நாட்களாகவும் இருக்கும். அதே போல பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாகவும் குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் அதீத மழைப்பொழிவு, குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். இது மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து நீர்நிலைகளில் பெருவாரியா நீரை வந்து தேக்க முடியாத ஒரு சூழல். அதே போல நமக்கு வந்து மண்ணின் ஈரப்பதம் அதிகரிப்பது இது போன்ற ஒரு நிலை இல்லாத ஒரு சூழல் உருவாகும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சில இடங்கள்ல வந்து தீவிரமான மழை பெய்யும், சில இடங்கள்ல வந்து வறட்சி ஏற்பட சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாமே, அப்போ சூப்பர் எல்னினோ தாக்கத்தினால எந்தெந்த இடங்கள்ல வந்து மழைகள் அதிகமாக பெய்ய வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த இடத்துல வந்து வறட்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து நீடித்த கோடை காலத்தின் தாக்கம் வந்து ஜூலை வரைக்குமே இருந்துச்சு. இப்போ கடந்த சில நாட்களா வெப்பச்சலன மழை பதிவாகிட்டு இருக்கு. அந்த வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்திருக்கு. அதே சமயத்துல ஆகஸ்ட் 2வது வாரம் முதல், குறிப்பா ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். அந்த கோடை காலம் அந்த நீடித்த கோடை காலத்தின் தாக்கம் என்பது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இதன் காரணமா அந்த வறட்சி அப்படிங்கிறது முக்கியமா நமக்கு நீர்நிலைகள்னு எடுத்துட்டா மேட்டூர், பவானிசாகர், அமராவதி, முல்லை பெரியாறு இந்த நீர்நிலைகள் தான், இந்த நீர்த்தேக்கங்கள் தான் நமக்கு முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா பல மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமும் அதே போல விவசாயிகளுக்கு வேளாண்மை பணிகளுக்கும் இந்த நீர்நிலைகளை நம்பி தான் இருக்கும். இவை எல்லாமே தென்மேற்கு பருவமழையை டிபெண்ட் பண்ணி இருப்பதன் காரணமா இந்த அணைகள்ல நீர் இருப்பு குறையும் பட்சத்துல அதை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வறட்சி நிலை ஏற்படலாம். இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வறட்சியின் தாக்கம்ங்கிறது அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்துல தான் அதிகரித்து தீவிரமா காணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வந்து இந்த வடகிழக்கு பருவமழை வந்து ஒரு காற்றுன்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஒரு வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அதை விட டபுளா வர வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் உண்மையா இல்லை, எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இல்ல எல்லினோ ஆண்டுகள்ல வடகிழக்கு பருவமழைக்கு மிக சாதகமா அமையும். குறிப்பா ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள்ல நல்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயல்பை விட அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவையெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. கடந்த காலத்தை எடுத்து பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு பதிவாகியிருக்கு. இந்த ஆண்டுமே இந்த சூப்பர் எல்லினோவின் தாக்கத்தினால நமக்கு நவம்பர், டிசம்பர் மாதத்தின் முற்பகுதியில நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். மார்கழி மாதத்துல மழைப்பொழிவு படிப்படியா குறைய தொடங்கிரும். கடந்த 4, 5 ஆண்டுகள் பார்த்திருப்போம். மார்கழி, தை மாதங்கள்லயும் மழைப்பொழிவு இருந்துச்சு. இந்த ஆண்டு அப்படி இல்லாம ஐப்பசி, கார்த்திகையில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு, குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா கடலோர மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சற்று கவனமா இருக்கும். அதே மாதிரி சூப்பர் எல்னினோ தாக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2027 வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அது வந்து மார்கழி மாதம் கண்டிப்பாக குளிர் தான் இருக்கும் இல்லையா, ஆனால் அப்பவே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுன்ற மாதிரி சொல்றாங்க. 5 months வந்து ஃபுல்லாக சம்மர்லேயே இருக்கும் இல்லையா, அப்புறம் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப தற்போதே பார்த்தோம்னா அந்த கோடை காலம்ங்கிறது ஜூன், ஜூலைலையும் உணரப்பட்டுச்சு. இப்ப ஆகஸ்ட் மாதம் துவக்கத்துல இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்திலையும் உணரக்கூடும். ஈவன் அக்டோபர் மாதத்தின் முற்பகுதியில, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல கூட அந்த வெப்பத்தின் தாக்கம் ஒரு ஸ்பைக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துட்டு மறுபடி மழைப்பொழிவு வரும்போது நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல சற்று அந்த வெப்பத்தின் தாக்கம் குறைந்தாலும் மீண்டும் ஜனவரி முதல் மழையின் தாக்கம் குறைஞ்சிரும். அதே போல இந்த ஆண்டு பனிப்பொழிவு, குளிரின் தாக்கம் சற்று குறைவா இருக்கும். அப்ப உங்களுக்கு மழைப்பொழிவும் இல்ல, பனியும் குளிரும் குறைந்திருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது ஹீட் வெப்பத்தை ஃபீல் காமிச்சிரும். பண்ண ஆமா. நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஒட்டுமொத்தமா அந்த கோடைங்கிறது நமக்கு ஜனவரியில தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பிப்ரவரி மந்த் பார்த்தோம்னா நமக்கு கோடை காலம் தொடங்கிரும். எப்பயும் மார்ச்ல தொடங்குறது 1 மாதம் முன்னதாவே தொடங்கும். அடுத்த ஆண்டுமே நீடித்த கோடை காலம் இருக்கும். அதே போல கோடையின் தீவிரம்ங்கிறது அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சூப்பர் எல்னினோ தாக்கம் வந்து இப்ப இந்தியாவை இந்த அளவுக்கு வந்து பாடுபடுத்துது அப்படின்னு. இப்போ இந்தியா தவிர மற்ற கான்டினென்ட்டா இருக்கு இல்லையா, அமெரிக்கா எடுத்துக்கலாம், இல்லை இங்கிலாந்து எடுத்துக்கலாம், அங்கே எந்த மாதிரி தாக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த ஆண்டே பார்த்தோம்னா எல்லினோ உருவாகிட்டு தான் இருக்கு. இப்போ எல்லினோ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் உருவானுச்சு. சூப்பர் எல்லினோ தற்போது உருவாகி இருக்கு. இது மேலும் தீவிரமடைவது நவம்பர் தான். இந்த எல்லினோ வந்து உச்சபட்ச தீவிரத்தை வந்து வரக்கூடிய 2026 நவம்பர்ல அடைந்து
2027 ஜனவரி வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு தான் படிப்படியா குறையத் தொடங்குது. அப்படி இருக்கும் சூழல்ல தற்போதே பார்த்தோம்னா, ஐரோப்பிய நாடுகள்லயும், அமெரிக்க நாடுகள்லயும் வரலாறு காணாத அளவுக்கு வெப்ப அலைகளின் தாக்கமும், வெப்பத்தின் தாக்கமும் உணரப்பட்டிருக்கு. பல ஸ்பெயின் போன்ற நாடுகள்லலாம் அந்த காட்டுத்தீ பரவுதல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவர்களுக்கு இந்த ஆண்டே அந்த எல்னினோவின் தாக்கம் வந்து கொடூரமா இருக்கு. ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகள்லயுமே வரக்கூடிய சம்மர்ல வந்து மிகப்பெரிய ஒரு வெப்பத்தின் தாக்கத்தையும், அதேபோல வெப்ப அலைகள் மற்றும் காட்டுத்தீ பரவுதல் என்பது இருக்கும். அடுத்த ஆண்டுமே இந்த மேற்கத்திய நாடுகள்லயும், அமெரிக்கா போன்ற நாடுகள்லயும், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லயும் அதீத வெப்ப அலைகள், அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் காட்டுத்தீ பரவுதல் போன்றவை மிகப்பெரிய ஒரு சவாலாவும், பிரச்சனையாவும் உருவெடுக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 இயர் வரைக்கும் தான் அப்படியே இருக்குமா? இல்ல அகைன் கன்டின்யூ ஆகும் வாய்ப்புகள் இருக்கா ப்ரோ அது? எல்னினோவின் தாக்கம்ங்கிறது கடல் மட்டத்துல அடுத்த ஆண்டு மே மாதம் வரைக்கும், குறைந்தபட்சம் மே மாதம் வரைக்கும் இருக்கும். அப்ப மே மாதத்துல தான் கடல்லேருந்தே விலகத் தொடங்குதுன்னா, அது வளிமண்டலத்துல அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் எடுத்துக்கும். அப்படி பார்த்தா, இன்னும் ஒரு ஓராண்டுக்கு நம்ம வந்து இந்த எல்னினோவின் தாக்கத்துல தான் உலகம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்ப எல்னினோ இருக்கும்போது நம்ம இந்த சவால்கள்லாம் சந்திக்கிறோம் இல்லையா? போஸ்ட் எல்னினோக்கு அப்புறம் சவால்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கா நமக்கு? இப்ப இந்த எல்னினோவோட தாக்கத்தையே மக்கள் வந்து சரியா புரிஞ்சுக்கல. என்னன்னா, ஓகே. எல்னினோனா மழை வராது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு, நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கான மழைப்பொழிவு இருக்காது அப்படிங்கிறது தான். அதேபோல ஒரு பெரும்பாலான பகுதிகள்ல மழைப்பொழிவு குறைந்தும், ஒரு குறிப்பிட்ட பகுதிகள்ல அதீத மழைப்பொழிவையும், வரலாறு காணாத மழைப்பொழிவையும் ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த எல்னினோவின் தாக்கம். இதுல நம்ம இப்ப இருக்கிறது முதல் கட்ட தாக்கத்துல தான் இருக்கோம். அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, இப்ப எல்னினோ உருவாகிடுச்சு. இது சூப்பர் எல்னினோவா தீவிரமடைய இருக்கு. அந்த சூப்பர் எல்னினோ அதோட தீவிரத்த அடையறதுக்கான ஒரு நாட்கள்ல தான் நம்ம இருக்கோம். இப்ப உணரப்படுறதுங்கிறது ஒரு முதற்கட்ட தாக்கம் தான். இந்த தாக்கத்திலேயே தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல வறட்சி நிலை காணப்படுது. குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்கள்லலாம் குடிநீர் தட்டுப்பாடே பல இடங்கள்ல காணப்படுது. குறுவை சாகுபடி செய்யல. தெற்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து வைகை அணை திறக்கப்படல. அதனால அங்க ஒரு 10 மாவட்டங்களுக்கு நமக்கு வந்து வேளாண்மை பணிகளும், குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாத கொங்கு பகுதிகள்லலாம் பார்த்தோம்னா, நமக்கு தென்னை போன்ற மரங்களுக்கே வந்து தண்ணீர் பாய்ச்ச முடியாத சூழல், மஞ்சள், வெங்காயம் போன்றவையெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு முதல் கட்ட ஒரு தாக்கம் தான். இதோட 2ஆம் கட்ட தாக்கம் எப்படி இருக்கும்னா, அந்த நவம்பர் மாதம் இந்த எல்னினோ, சூப்பர் எல்னினோ உச்சத்தை தொடும்போது, அதிகப்படியான மழைப்பொழிவுனால நம்ம பாதிப்பையும், தாக்கத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குறிப்பா தமிழ்நாடு, கடலோர மாவட்டங்களும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும். இது நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல இருக்கக்கூடும். அதன் பிறகு இந்த எல்னினோ கடல் பகுதியில படிப்படியா வலுவிழக்கத் தொடங்கும்போது, கடல்ல ஏற்பட்டிருக்க வெப்பத்த பூரா நிலப்பகுதியை நோக்கி கொண்டு வரும். நமக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்குன்னு இல்ல, ஒட்டுமொத்த உலகிற்குமே. அப்போ அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில தான் உலகின் அனைத்து பகுதிகள்லயுமே இந்த எல்னினோவோட தீவிரமான தாக்கம்ங்கிறது இருக்கும். அதிகபட்ச வெப்ப அலைகள், வெப்பமான நாட்கள், உலகின் சராசரி வெப்பநிலை வந்து இதற்கு முன்னதா பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிச்சுச்சு. அது 2027ஆம் ஆண்டு 1.7 டிகிரி செல்சியஸ்க்கு மேல உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உலகின் சராசரி வெப்பநிலையே உயர்ந்தா, அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்த வெப்பம் சார்ந்து ஏற்படுத்தும். அது வந்து நமக்கு 2027 மார்ச் தொடங்கி ஜூலை வரையிலான காலகட்டத்தில இருக்கும். அதன் பிறகு அதன் பிறகு தான் நம்ம போஸ்ட் எல்னினோவ பத்தி சொல்லணும். அப்போ இந்த லானினா வந்து எல்னினோ வந்து டைரக்ட்டா லானினாவா மாறுதா? இல்ல நியூட்ரலுக்கு போதா? சமநிலைக்கு போதா? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் 2026, 2027 ஆகிய 2 ஆண்டுகளும் உலகின் பல்வேறு இயற்கை சார்ந்த சவாலான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டா அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க 2027 சவால்கள் நிறைஞ்ச ஆண்டா இருக்கணும்னு. அப்போ நம்ம வந்து பொதுமக்களும் சரி, இல்ல கவர்மெண்ட்டும் சரி, எந்த மாதிரியான பிரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல முதல்ல பொதுமக்கள், தனிநபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெப்ப அலை அடுத்த ஆண்டு தான் அதிகமா இருக்க போகுது. இப்போவே பார்க்குறோம் நம்ம மே மாசத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெப்பம்னாங்க. ஜூன் மாசத்துல என்ன ஜூன்ல இப்படி ஒரு வெப்பம் பார்க்கலன்னாங்க. ஜூலைலயும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இத நம்ம சொல்லிட்டே இருந்து எந்த பலனும் இல்ல. நம்ம வீடுகள சுற்றி அதிகப்படியான மரக்கன்றுகள தற்போதே வைத்து அத பராமரிக்கும்போது, கண்டிப்பா அடுத்த ஆண்டு கோடைக்குள்ள ஓரளவுக்கு வளர்ந்துடும். அந்த வீடுகள சுற்றி அங்க இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை குறைத்து வச்சிருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலையை சற்று குறைப்பதற்கு அந்த மரங்கள் நம்ம பயன்படுத்தலாம். அதேபோல விவசாயிகள பொறுத்தளவுக்கு எல்லாருமே போர்வெல்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலயுமே மாவட்டத்த பொறுத்து எந்தெந்த மாவட்டத்தில நிலத்தடி நீர் இருக்கோ, அங்க வந்து அவங்க அவங்க போயிருக்க ஆழம் ரொம்ப குறைவா இருக்கும். அதே மேற்க போக போக 1000, 2000 அடி வரைக்கும் போர்வெல்ல உள்ள போயிட்டாங்க. ஸோ
ஸோ அவர்கள் இந்த மழைநீரை குறிப்பாக நமக்கு ஐப்பசி கார்த்திகையில் மழைப்பொழிவு இருக்குது, அந்த மழைநீரை கொண்டு போய் அந்த போர்வெல்ல விட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறையாம நம்ம அதை பாதுகாக்கணும். ஏன்னா எல்லினோ ஆண்டுகளில் சீரான மழை இல்லைன்னாலும் ஒரே நாளில் நமக்கு அதிகப்படியான மழை பதிவாகும். அப்போ அந்த அதிகப்படியான மழை பதிவாகும் போது பூமி உறிஞ்சுமானா உறிஞ்சாது. அப்போ அதை கொண்டு போய் நம்ம போர்வெல்ல விட்டு அந்த கிணறுகளில் விட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறையாம இருப்பதை உறுதி செய்யணும். அதே போல விவசாயிகள் விளைநிலங்கள்ல பெரும்பாலும் வயல்கள் எல்லாம் பார்த்தோம்னா வரப்புகள்ல மரக்கன்றுகளே இருக்காது. ஏன்னா அதன் நிழல் வந்து பட்டு விளைச்சல் குறைஞ்சிரும் அப்படின்னு. ஆனா இது போன்ற அந்த எல்லினோ ஆண்டுகள்ல அதிகப்படியான வெயில நம்ம தற்காத்துக்கணும்னா அந்த பயிரும் அந்த வெயிலை வந்து தற்காத்துக்கணும், நம்மளும் அந்த வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளும் போது பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னா வரப்புகள்ல ஒரு மிதமான நிழலை கொடுக்கக்கூடிய மரங்கள், அதாவது மகோகனி அல்லது மலைவேம்பு இது போன்ற ஒரு மரங்களை வந்து வளர்க்கும் பட்சத்துல அவங்க அந்த எலினோவின் தாக்கத்திலேருந்து குறைச்சிக்கலாம். அங்க இருக்கக்கூடிய வயல்களை சுத்தி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டமும் குறையாம இருக்கும். வயல்கள்ல தண்ணீர் பாய்ச்சினாலும் அது வந்து பெரிய வெப்பமாகாம தடுப்பதற்கு உதவும். இதெல்லாம் தனிநபர்கள் எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை. அரசு தரப்பை பொறுத்தளவுக்கு இப்ப பார்க்குறோம், தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் வறண்ட வானிலை தான் காணப்பட்டுட்டு இருக்கு. ஏதோ இப்பதான் 2, 3 நாட்களா சற்று பரவலா மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த வறண்ட வானிலையை பயன்படுத்தி தமிழகத்தின் அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி அந்த அணைகளோட அ அதாவது கரைகள் எல்லாம் பலப்படுத்தி நமக்கு அடுத்து மழைக்காலத்துல தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு ஏதுவான சூழலை உருவாக்கணும். அதே மாரி பல இடங்கள்ல வெங்காய தாமரை படர்ந்திருக்கு. அதெல்லாம் அகற்றி மழைக்காலத்துக்கு முன்னதாக நீர்நிலைகள வந்து சீரமைத்தாலே போதும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வடகிழக்கு பருவமழையில மழைநீரை சேகரிக்க முடியும். அதேபோல அரசு தரப்புல மழைநீர் சேகரிப்ப ஊக்கப்படுத்தணும். அரசு அலுவலகங்கள்ல அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வரணும். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள்லாம் ஒரு பெயரளவுல அத வந்து ஆ ந செயல்படுத்தாம இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் மழைநீர் சேகரிப்போட பலன நீங்க நேரடியா உணர முடியாது. அது மிகப்பெரிய தாக்கத்த வந்து ஏற்படுத்தும். இயற்கையிலயும், பூமி சூழல்லயும். ஆனா அது நேரடியான உணர முடியாத காரணத்தினால அத யாரும் பெருசா பண்ண மாட்றாங்க. அத வந்து விவசாயிகள் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும் ஊக்குவிக்கணும். அதேபோல ப நமக்கு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள்ல அதிகப்படியான மரக்கன்றுகள் நடணும். மரக்கன்றுகள் வளர்க்கணும். அப்போதுதான் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தையும் எதிர்கொள்ள முடியும். இந்த எல்லினோ போன்ற தாக்கத்தினால வரக்கூடிய வெப்பநிலை, வெப்ப அலைகளையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். ஓகே. இப்ப அதே நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளா எடுத்துக்கலாமே. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மழை பெஞ்சாலே வந்து ஃபுல்லா நிலச்சரிவு அதிகமாகிட்டே இருக்கு. அங்க நிலச்சரிவு அதிகரிக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான காரணம் முக்கியமா நம்ம அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் முன்ன மாரி இல்ல. இப்ப நம்ம நெறைய ரெசார்ட்லாம் கட்டுறாங்க. அதே மாரி நமக்கு வந்து ரோட்வேஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்ப சமீபத்தில வயநாட்ல நடந்த நிலச்சரிவு கூட நமக்கு பெரிய மழைப்பொழிவு ஏற்படல. ஒரு நாள் பதிவான மழை தான். அது ஒரு அதீத கனமழை, அவர்களுக்கு 20 சென்டிமீட்டர்லாம் இயல்பாவே பதிவாகக்கூடியது தான். அதுல முதல்ல வந்து 20 சென்டிமீட்டருக்கே அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, அங்க ஏதோ ஒரு டனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கு. அதற்காக மாஸா ஒரு மணல வந்து கொட்டி வச்சிருந்திருக்காங்க ஒரே இடத்துல. ஸோ அது மழைப்பொழிவு பதிவாகும்போது அது சரிஞ்சு அதன் காரணமா ஏற்பட்டது தான். ஸோ அத வந்து நம்ம வந்து இயற்கை நிலச்சரிவா நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு நம்ம செய்த ஒரு கவனக்குறைவுனால ஏற்பட்டது தான். ஸோ அது வந்து சற்று எச்சரிக்கையா இருந்து எந்தெந்த பகுதிகள்ல அதற்கான தாக்கங்கள், பாதிப்புகள் ஏற்படுங்கிறத முன்கூட்டியே அறிந்து, அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள தற்போதிலிருந்தே எடுக்கும் பட்சத்துல, அடுத்தடுத்த ஆண்டுகள்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்கத்திலிருந்து தற்காத்துக்கலாம். ஏன்னா, இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கான பெருமழை கேரளாவிலயோ, கர்நாடகாலயோ இருக்க போறதில்ல. குறிப்பா இனி ஆகஸ்ட் 2வது வாரம் முதல் பெரிதாக அவர்களுக்கு தென்மேற்கு பருவமழையே இல்ல. அப்போ இது போன்ற ஒரு வறண்ட வானிலை காலகட்டத்துல பயன்படுத்தி, அங்க சரி செய்ய வேண்டியது ஒட்டுமொத்த அரசின் பார்வையா பார்க்க. ஓகே. இப்ப அதே நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாமே. போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். திருவண்ணாமலைலாம் வந்து சரிக்கிட்டு போச்சு இல்லையா? ஸோ அது மாரி நமக்கு அகைன் இந்த வருஷமும் வந்து எந்த இடங்கள் நம்ம சேஃபா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, இந்த வருடம் தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள், சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்கள், அதன் பிறகு நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள். நீலகிரி மாவட்டம்னா, இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம்னா, கோயம்புத்தூர் சிட்டில பிரச்சனை இல்ல. அதே வால்பாறை, சின்னக்கல்லாறு போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, குறிப்பா அந்த ஊத்து, நாலுமுக்கு, மாஞ்சோலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மழை பதிவாகக்கூடிய இடம். ஸோ இது போன்ற மாவட்டங்கள் மற்றும் சென்னை தொடங்கிய கன்னியாகுமரி வரை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள். அது வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்லயுமே
சற்று வந்து எச்சரிக்கையாக ஐப்பசி மார்கழி கார்த்திகை வந்து நல்லா மழை பெய்யும்னா ஆமா சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா வந்து வெள்ளம் வர வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? இல்ல. இந்த ஆண்டு இயல்புக்கு அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளப்பெருக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த மாதத்துல உறுதிப்படுத்தலாம். ஏன்னா, இப்பதான் அந்த சூப்பர் எல்னினோ தீவிரமா உருவாகிட்டு இருக்கு. நமக்கு இந்திய பெருங்கடல பொறுத்தளவுக்கு ஐஓடியோட தாக்கம் இருக்கும். அந்த ஐஓடி எவ்வளவு தீவிரமா உருவாகுது, எந்த காலகட்டத்துல உருவாகுது, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆ இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு அடுத்த மாதத்துல எந்த பகுதியில அந்த வெள்ளப்பெருக்குக்கான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம். ஆனா, இந்த ஆண்டு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு தான். ஆனால் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயல் இருக்காது. கிட்டத்தட்ட 2018க்கு அப்புறம் கடந்த ஒரு 7 ஆண்டுகளா காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலே வங்கக்கடல்ல உருவாகல. இந்த ஆண்டுமே அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. அதன் காரணமா கஜா, தானே, வர்தா போன்ற காற்று புயல்கள் இருக்காது. மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயல்கள் உருவாகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். இப்ப புயல் வந்து தான் உங்களுக்கு 50 சென்டிமீட்டர் மழைய குடுக்கணும்னு இல்ல. இந்த ஆண்டு ஒரு காற்று சுழற்சியோ, அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ, தாழ்வு பகுதி போன்ற வலுக்குறைந்த அமைப்புகளே ஒரு 50 சென்டிமீட்டர் அளவுக்கான ஒரு மிகப்பெரிய மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை நல்லா செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. லயன் லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Liona Premium Dates.